இருக்காக்கா? எங்க நான் தான் சொன்னம்ல, எதையும் விசாரிக்காம அவள வந்தோனே எதுவும் கேட்காதுன்னு சொன்னேன். அந்த பிள்ளையே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுது. அவன் மேல ஒரு தப்பும் கிடையாதுன்னா அவன் அப்படிப்பட்ட பிள்ளையும் கிடையாது. நான் அப்படியே உனக்கு ஏதாவது லவ் கிவ்னு இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிருன்னு சொல்லியிருக்கேன். அவட்ட நல்ல பிள்ளை அவ. இப்படி சந்தேகப்பட்டு என்னை வேற வந்து குவாவப்படுத்தி அங்க வேலை பார்த்துட்டு என்னைய கூட்டிட்டு வந்திருக்காவ. ராணி, அவ சொன்ன உடனே எல்லாம் சரியாயிராது. போன் பண்ணி சொன்னா நல்ல பிள்ளை ஆயிப்பாளா? எவன் முதல்ல இருந்து ஆகாசு சும்மா இதா சொல்லியே வந்துட்டேன். பைக்ல ஏறி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டா போவானே அப்படி இப்படிங்க. ஒரு பொட்டு பிள்ளை அப்படி எல்லாம் ஏறி வரலாமா? ஐஸ்கிரீம் திங்க இவன் கூட்டாலும் போகலாமா? அப்படி இதெல்லாம் நீ சொல்லி விளக்க மாட்டியா? அவ சொல்லியே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இந்த விஷயம்லாம் முதல்ல தெரியல. அவன் யாருன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கு. அவ வரட்டு, உனக்கு அவ்வளவுதான் சியாத்து உள்ள பாரு. என்ன பழக்கம் இதெல்லாம்? பழைய காலத்துல எங்க கிடக்குறியே? அந்த பையன் நல்ல பையங்க, நல்ல என்கிட்ட பேசுவான். என் பிறந்த நாளைக்கெல்லாம் கேக் வாங்கி தந்தான். ஆமா, வீட்டுக்குள்ள நுழையணும்னு நினைக்கணுமோ அப்படிதான் வாங்கி தருவாங்க. எல்லாரையும் நம்பிட்டு இருக்காத ராணி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கல்யாண வயசுல இருக்க ஒரு பொட்ட பிள்ளைக்கு என்ன ஃப்ரெண்ட் அது? அதுவும் ஆம்பளை ஃப்ரெண்டு. அதெல்லாம் ஒண்ணு தேவை கிடையாது. அவ வரட்டு பேசிக்கிறேன். நீ ஏதாவது குறுக்க வந்தா நடக்கிறது வேற ராணி. அமைதியா இருந்துக்க. ஐயோ, முதல்ல அந்த பிள்ளை பேச விடாம ஆக்கியிருக்கணும். நம்மளும் சரி ஃப்ரெண்டா தானே பேசியான்னு விட்டு இப்ப இவ என்ன பைக்ல வந்து ஐஸ்கிரீம் திங்க போனீங்க. அவளையும் தப்பு சொல்ல முடியல. எல்லாத்தையும் சொல்லிரியா? மத்த பிள்ளைகள மாதிரி ஒளிச்சு ஒளிச்சு இது பண்ணா கூட நம்மளுக்கு சரின்னு சந்தேகம் வரும். அடிக்கலாம். அந்த பிள்ளை எல்லாம் போன் பண்ணி வர சொல்லிருது. என்ன செய்ய? நல்லா புலம்பிட்டே இரு. நீங்க இப்ப சும்மா இருக்கீங்களா? சும்மா என்ன தேவை பட்டு சொல்லிக்கிட்டு நான் இப்ப உங்ககிட்ட ஏதாவது பேசலனா என் பாட்டுக்கு தானே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. என் வேலையை தானே பாக்கேன். பாருங்க பாருங்க. எம்மா, ஹோட்டல் போகலையா? என்ன ஆச்சரியமா இருக்கு, வீட்ல இருக்கறியே? நீங்க இந்த நேரம்லாம் வீட்ல இருக்கணும்னு என்ன ஆசையா இருக்கும் தெரியுமாமா? டெய்லி வேலைக்கு போயிருவீல. நாங்க வரும்போது நீங்க இருக்க மாட்டீல்ல. ஆனா நீங்க இருப்பீன்னு நினைச்சிட்டு எம்மா எம்மான்னு கூட்டிட்டே வருவேன் தெரியாம. எம்மா, ஏன் கோவமா இருக்கறியே? வர நேரம் ஆயிட்டுனா அதான் என்னன்னு சொல்லதானமா செஞ்சேன். போச்சு அந்த பக்கம். அப்பா எப்பா, நீங்களும் வீட்ல தான் இருக்கறீங்களா? என்ன ஆச்சரியம். இப்போ நான் உனக்கு உன் மேல கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது அப்படிதானே? தெரியாதுப்பா. எதுக்கு? ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ என்னது பண்ணல? அந்த பையன் யாரு? நீ என்னத்துக்கு அவன் பைக்ல ஏறினா? அவன் கூப்பிட்டான்னு நீ எதுக்கு ஐஸ்கிரீம் பார்லர் போனா? இந்த மூணுக்கும் எனக்கு பதில் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நீ நவுறலாம். இல்ல அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்ல. அவன் என் ஃப்ரெண்ட் தான்ப்பா. நான் நடந்து போறதுக்கு தூரமா இருக்குமேன்னு சொல்லி அவன் இன்டர்வியூக்கு வந்தானா, அதனால பைக்ல ஏறி வந்தேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. உங்களுக்கு எப்படி தெரியும்? அம்மாட்ட சொன்னதை கேட்டீல? என்ன பண்ணியதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு நின்னா நாங்க பாத்துட்டு அமைதியா இருக்கணும். நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் கூடயாவது ஏறி போவா? அது 4 பேர் பார்த்து 4 விதமா சொல்லணும். உனக்கு நம்ம ஊரை பத்தி தெரியும். சும்மா ஒரு பையன் கூட சிரிச்சு நின்னு பேசிட்டு இருந்தாலே அப்படி ஊதுவாழ்வ. நீ அழகா பைக்ல ஏறி போறா, ஐஸ்கிரீம் பார்லர் போய் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. உனக்கு யாது காசு? பேசு, இப்ப பேசு. ரொம்ப ஏதோ இது மாதிரி பேசுனா இப்படி போட்டு அடிக்காரு. இப்ப இடையில போனா எனக்கும்ல அடி விழுந்துரும். கடவுளே காப்பாத்துப்பா. சொல்லுனே. இல்லப்பா, ஏன் ரூபா இல்ல, எல்லாமே ரூபாதான். அவன் ரூபால போய் எப்படி திங்கணும்? உனக்கு அந்த அளவு ஃப்ரெண்ட் ஆயிட்டிய. நீ ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பா, அதை நாங்க கேட்டுட்டு இருக்கணும். கடைசியில எப்போ இவனை எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி வைங்கம்பா, அதையும் நாங்க பள்ளி அடிச்சதே கட்டி வைக்கணும். அதுக்கு தானே நேரு மொபல ஒழுங்கு மரியாதைக்கு இருக்கண்டா இருந்துரு. இதுதான் முதல்ல கடைசியும். இரு, அப்பாலாம் ஒண்ணும் தெரியாமலாம் வந்து பேசல. நீ அவன் கூட ஏறி போகும்போது கூட எனக்கு சந்தேகம் வரல. நான் அப்பம் கூட உன்னைய நம்பி அங்க இன்டர்வியூ போன இடத்துல உள்ள போய் பாக்கேன். அங்க 2 பிள்ளைகளுவ போன்ல ஒருத்திட்டு பேசிட்டு இருக்காள்வ. ஐயோ, என்னத்த கேட்டாரு? அவளும் என்ன சொல்லியாள்வ? சந்தியா அழகா போயிட்டா. அவ ஆளு கூட ஐஸ்கிரீம் குடிக்க போயிருக்காட்டி. அவளுக்குலாம் ஆளு செட் ஆயிட்டு நம்மளுக்கு மட்டும்தான் இன்னும் இல்ல. இப்படி பேசிட்டு இருக்காள்வ. ஃப்ரெண்ட் மாதிரி என்ன சும்மாயா சொல்லியாள்வ? என்னடி நினைச்சிட்டு இருக்கா? ஒண்ணும் தெரியாத அம்மா அப்பா இல்ல ஏமாத்திரலாம் பாக்கறியோ? இவ்வளவு நேரம் அவிய சொல்லும்போது தெரியாதே பார்த்தது தப்பு நினைச்சேன். அந்த பிள்ளைகளே சொல்லி இருக்குவனா? அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியாம இருக்குவே? ஆயம்மா, அவள சும்மா ஏதாவது விளையாடி இருப்பாள்வம்மா. ஆமா, விளையாடியவ. எப்ப நம்புங்கப்பா. என்னத நம்ப சொல்லியா? யார நம்ப சொல்லியா? இங்க இதெல்லாம் வெளியே தெரியணும். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? கோதி பிடிச்சு விழுக திரும்பி விடுங்க. எம்மா எம்மா வாலிக்குமா ஓட்றீங்கம்மா. இவ சொல்லியத நானே நம்பி எத்தனை நாள் ஓட்ட கேட்டிருக்கம்டி. அந்த பையன் வேற ஏதாவது உன்னைய பாலோ மாதிரி பண்ணியானா, லவ் பண்ணினு எதுவும் சொல்லியானா? அப்படிப்பட்ட பையனா இருந்தா பேசாத. எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனாலும் என்னது அது? அம்மா எப்ப ஏமாத்தி தன்னிட்டு இருந்திருக்கா? எப்படி உனக்கு இப்படி எல்லாம் மனசு வருது? எம்மா இல்லம்மா, ப்ளீஸ்மா. நான் நீங்க சொல்லிய மாதிரி தான் நடந்துக்கிடுவேன். மன்னிச்சுக்கிடுங்கம்மா. ராணி, ஓ, இதெல்லாம் சரி வராது ராணி. படிச்சு முடிச்சுட்டா வயசு 21 ஆயாச்சு. பிடிச்சு எவனுக்காவது கட்டி கொடுத்துருவோம்.
சீக்கிரமா மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிக்கணும். அடகுல இருக்க நகை அவ்வளத்தையும் நான் திருப்பி தாரேன். 100 பவுன் போட்டு அவளை கட்டி கொடுக்கும். எப்படி? எம்மா வேண்டாமா, வேலை பார்க்கணுமா? எடி நீலி கண்ணீர் வடிக்காத. நீ இப்படி வேலை பார்க்கணும் சொன்னதனால தானே நான் சரி ஒரு வருஷம் போட்டுன்னு எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வர நீ வேலை பார்க்கணும்னு சொல்லியா போற சாக்கா? இப்படி நம்ம ஊர் உலகம் சுத்தணும் அவங்க கூடன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கறியா? எம்மா இல்லம்மா, நீங்க வேணா அவள்கிட்ட ஃபோன் பண்ணி வேணா கேட்டு பாருங்க. பிளாட் நம்ம செஞ்சிருப்பாங்க. அவன் என் ஃப்ரெண்ட் தாமா. நீங்க நினைக்க மாதிரிலாம் கிடையாதுமா. ப்ளீஸ்மா, எனக்கு வேலை பார்க்கணுமா. ப்ளீஸ்மா. யார்கிட்ட கேட்க சொல்லியா? அவளு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள்வ. உன் ஃப்ரெண்ட் மார பத்தி எனக்கு தெரியாதா? நான் கேட்டா அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி சும்மா சொன்னேன்னு சொல்வாள்வ. அவள்கிட்ட போய் கேட்டு நான் என்ன செய்ய போறேன்? நல்லா கேட்கணுமாம்ல கேள்வி. வீட்டுக்குள்ள பாட்டி. எம்மா எனக்கு மாப்பிள்ள பார்க்காண்டாமா. ப்ளீஸ்மா. எம்மா நான் தப்பு செய்ய மாட்டேம்மா. எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை வேணுமே. ஒரு வருஷமாவது வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டி கொடுங்கம்மா. நீங்க சொல்லி அழதாம நான் கல்யாணம் பண்ணுவேன். வேலை இல்லாம அங்க போய் அப்புறம் கஷ்டம் தாம படணும். ஏன் நாங்களாம் வேலை பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுமா? நாங்களாம் நல்லா இல்லையா? போற வீட்ல அவன் வேலை பார்த்து உனக்கு சம்பாதிச்சு போடுவான். அப்படி ஒண்ணு நீ வேலை பார்க்கணும் கட்டாயம் கிடையாது. உன் மாப்பிள்ள சொன்ன வேலை பாரு, இல்லனா வீட்ல இரு. மா இப்ப போன கம்பெனில வேலை கிடைச்சிருமா? வேலை கிடைச்சா அந்த வேலைக்கு போறேம்மா. நீ எங்கேயும் போகாது. என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னையும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மாப்பிள்ளை வேலைக்கு போச்சுன்னா போவா, இல்லன்னா வேண்டாம் நீ வீட்லயே கடை. இதுதான் என் முடிவு. இன்னும் 4 மாசம் தான் உனக்கு டைம். நல்ல வரனா தேடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பி அப்பா. அப்பா என்ன ரொம்ப சலிச்சுக்கிடா? ராணி இவ்வளவு உள்ள போக சொல்லு. எடி உள்ள போ. அப்பா சொல்லியாவல்ல. எம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்னத்துக்கு சொல்ல சொல்லியா? பண்ணிட்டு வந்த காரியம் அப்படி இதுக்குள்ள சொல்லல செய்யணுமானா? உள்ள பேரு அப்பா அடிச்சு விடுவோ பேரு. ராணி ஓ தெரிஞ்ச இடத்துல எல்லாம் சொல்லி வை. உங்க அப்பா உங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லி ஊருக்குள்ள ஏதாவது நல்ல மாப்பிள்ள இருந்தா விசாரிக்க சொல்லு. இனி இதுக்கு மேல பிடிச்சு வைக்க முடியாது ராணி. ஒவ்வொரு நாளும் கண்கொத்தி பாம்பா நம்ம தான் கடந்து அலைஞ்சு பாக்கணும். பிள்ளை எங்க போகும் வருவு, என்னென்ன பண்ணியா அப்படின்னு கடந்து பாத்துட்டு எடுக்கணும். அது பெரிய தொல்லை பத்துக்க. பேசாம பிடிச்சு கட்டி கொடுத்துட்டோன்னு வை, ஒரு ஓத்துற இல்லாம இருக்கலாம். அடுத்த இவா இருக்கா, அவளையும் 21 வயசுல அடுத்து கடத்தணும். இந்த 2 வேலையும் முடிஞ்சாதான் ராணி நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி. ஏங்க அவா கிட்ட அப்படி சொன்னா சரி. நீங்க உண்மைக்கு மாப்பிள்ளை தேடத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் அவளை பயமுறுத்தி அப்படியாவது இருப்பா அமைதியான்னு சொல்லிட்டு தான் அப்படி சொன்னேன். அவ நல்ல படிக்க பிள்ளைங்க, வேலை வேற கிடைக்க மாதிரி இருக்குன்னு சொல்லியா வேலை பாக்கட்டு பிள்ளை. செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காண்டி அதுக்கு நீ இப்படி ஒரு பெரிய தண்டனை அவளுக்கு யாரு கொடுப்பா? மாதிரி வாழ்நாள் புள்ள அதே தான் நினைச்சிட்டு இருப்பா. வேலைக்கு இப்படி போடாம இப்படி பண்ணிட்டாவலன்னு சொல்லி 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கால. எல்லாத்துலயும் நல்ல மார்க் வேற எடுத்திருக்கா. வேலை பாக்கட்டுங்க. ஒரு வருஷம் என்ன 2 வருஷம் கூட வேலை பாக்கட்டு. மாதிரி என் கூட சால்ரா அடிச்சிட்டு இருந்தா. ஆமா உங்க கூட சேர்ந்து நானும் சொன்னாதான் அவளுக்கு புரியும். வேற நீங்க சொல்லி நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னேன்னு அம்மா அப்ப சப்போர்ட் பண்ணிக்கிடுவான்னு சொல்லிட்டு அவ எல்லா வேலையும் செய்வா. இப்ப அம்மையும் சேர்ந்தா கோபப்படுவாவ. அப்பா ஒரு விஷயத்துல இது பண்ணா அம்மையும் சேர்ந்துக்கிடுவான்னு சொல்லி அவளுக்கு தெரியணும்ல. அதுக்குதான் சின்னதா பயமுறுத்தி வச்சிருக்கோம். அதோட விட்டுலாங்க. இது இந்த வயசுல எல்லா பிள்ளைகளுக்கும் வரக்கூடியதுன்னு. இதுக்கு மேல போகாம நானும் பாத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது இதுக்கு மேல அது இதுன்னு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அவ சொல்லட்டு உனக்கு தான் டோஸ் இருக்கும் பாத்துக்க. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காம நான் பாத்துக்கிட்டீங்க. பாரு நீ சொல்லியது நான் கேட்க வேண்டியதா இருக்கு. போ என்ன நீ பண்ணுங்க சொல்லி இதெல்லாம் ஒரு காரணத்தோட தான் சொல்லுவேன். நீங்க போவாங்க. பெரிய காரணம். எப்பா அவ வேற கடந்து அழுதுட்டு போல அலட்டு ஒரு 2 நாள். அப்பதான் புத்தி தெளியும். இப்பமே இல்ல உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கலன்னு சொல்ல கூடாது. ஐயோ இப்படி ஆயி போச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்ல இதாதானே இருந்தேனா? என்னத்துக்கு அவன் கூப்பிட்ட உடனே யாரி போனேன்னு தெரியல. எனக்கும் அவனை பிடிச்சு போச்சு. வேற என்ன செய்ய? ஏன்டா இப்படி பண்ற? போச்சு. யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாவ. அவ்வளவுதான். என் நிலைமையே முடிஞ்சு போச்சு. என்னெல்லாம் ஆசைப்பட்டேன். அதுக்காண்டி ராத்திரியும் பகலும் அந்த இன்டர்வியூக்கெல்லாம் படிச்சேன். இன்னைக்கு எல்லாமே கரெக்டா போச்சு. இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டேன். சரியா வருது. எடி எடி என்னம்மா? ஏன் இப்ப எதுக்கு அழுதுட்டு கிடக்கா? என்னம்மா இப்படி கேக்குறிய? எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு எப்பவுமே இருந்து சொல்லிட்டு இருக்கேன்.
அழிச்சிட்டியா? அழிச்சிட்டுமா. அவன்கிட்ட உன் நம்பர் இருக்குமா? இருக்குமா. அவன் நீ ஃபோன் பண்ணானா அம்மிட்ட தந்துறணும்னு நான் பேசிக்கிட்டேன். சரிம்மா. ஏம்மா நீங்க நினைக்க வரலாம் இல்லம்மா. வாயை மூடி, நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. சரிம்மா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏங்க அந்த டாக்டர் மேம் வந்து ஸ்கேன் பார்க்கும்போது அவங்க மூஞ்சே சரியில்லைங்க. வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாங்க சின்ன பொண்ணு. இல்லங்க, எப்பவுமே நல்லா சிரிச்சுட்டு பேபி ஹெல்தியா இருக்கு அப்படி சொல்லுவாவ. இன்னைக்கு எதுவுமே சொல்லல, ஏதோ சீரியஸா பாத்துட்டு இருக்க மாதிரி அதையும் பார்க்காவே மூஞ்சியும் பார்க்காவ. நீ கேட்டியா? நானா என்னத்த கேட்கன்னு கேட்கலங்க. நீ அதை கேட்கணும் மாதிரி யாரு உனக்காண்டி வந்து கேப்பா? பிள்ளை எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா இப்ப பயப்படாண்டா. சரி இப்பவும் ஒரு பிரச்சனை இல்ல, ஒண்ணு ஆவாது, சும்மா இரு. பயமா இருக்குங்க. ஏன் போட்டு குழப்பாம பேசாம அமைதியா இருந்து பிரேயர் பண்ணு, எல்லாம் நல்லதா நடக்கும். சரிங்க. கடவுளே, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சுகன்யா, அடுத்து சின்ன பொண்ணு அவங்கள வர சொல்லுங்க. ஓகே மேம். எப்பங்க கூப்பிடுவ? சின்ன பொண்ணு உள்ள வாங்க. வாரே சிஸ்டர். என்ன சொல்ல போறாவளோ? நான் வரேங்க மேம். மேம் உட்கார்ந்துக்கோங்க வாங்க. சரி மேம். வாங்க சார் உட்கார்ந்துக்குங்க. சரி மேம். மேம் ஸ்கேன்ல எப்படி இருக்கு மேம்? பேபி நல்லா இருக்கா? அத சொல்லதான் சார் கூப்பிட்டேன். பேபி கொஞ்சம் வளர்ச்சி எல்லாம் கொஞ்சம் டிலேவா இருக்கு. 3 months ஆயிடுச்சு, ஆனா இப்பதான் 2 monthsக்குள்ள வளர்ச்சி இருக்கு. ஒரு 2 weeks பின்னாடி வருது. சின்ன பொண்ணு, மென்ஸ்ட்ரேஷன் டேட்லாம் கரெக்ட்டா தான கொடுத்தீங்க? ஆமா மேம், கரெக்ட்டா தான் கொடுத்தேன். ஆனா பேபி கொஞ்சம் growth இல்லையே. மேம் போன தடவை கூட வரும்போது செக் பண்ணிட்டு நார்மலா தானே இருக்குன்னு சொன்னீங்க. சார் அது வந்து சும்மா ஹார்ட் பீட் செக் பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் நார்மலா தான் இருந்து. growth scan இப்பதான் 3 monthsல பண்ணுவோம். அதுல தான் கொஞ்சம் தெரியுது growth கம்மியா இருக்கு. இதே போல போயிட்டு இருந்துச்சுன்னா 9 months வரும்போது 8 month ஓட growth தான் இருக்கும். ஃபுல் டைம் பேபியை நம்மளால எடுக்க முடியாது சார். எதனால மேம் அப்படி வருது? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேபி ட்வின்ஸ் பெத்தேன், அப்போம்ல இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. இப்போ ஏன் இப்படி இருக்கு? அப்போ இல்ல இப்போ ஏன் இப்படி இருக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேபி கன்சீவ் ஆகுறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி மேம், இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? உங்க கையில தான் இருக்கு. பேபியை அபார்ட் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். இப்பதான் கரு கொஞ்சம் ஸ்டெடி ஆகி வந்திருக்கு. அபார்ட்டா? என்ன மேம் சொல்றீங்க? அப்படி எல்லாம் பண்ண முடியாது மேம். மேம் அபார்ஷன்ங்கிறது எப்படி மேம்? இல்லனா பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் சார் கஷ்டப்படுவீங்க. இப்போ கூட சின்ன கருவா தான் இருக்கு. இன்னும் போக போக பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம்னா உங்களுக்கு தான் கஷ்டம். 3 monthsங்கும்போது கொஞ்சம் சின்ன இதுதான். இப்பமே பண்ணிட்டா பெட்டர். இல்ல உங்களுக்கு வெயிட் பண்ணனும் அப்படினா இன்னும் 1 month கழிச்சு கூட பண்ணிக்கலாம். என்ன சின்ன பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கா? என்னங்க அபார்ஷன்லாம் சொல்லியவ? ஒரு குழந்தைய போய் கலைக்க எனக்குலாம் மனசு வராதுங்க. பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இல்ல பாத்துக்கிடுவீங்க அப்படினா ஓகே. என்னங்க செய்ய? உடு, ஒண்ணும் கவலைப்படாது மேம், அது நாங்க பாத்துக்கிட்டோம் மேம். போன தடவைக்கு இப்போ வளர்ந்துருக்க தானே செய்வு. இருக்கு சார், growth கொஞ்சம் பிங்கி இருக்கு அவ்வளவுதான். வளர்ச்சி ஸ்டாப்ல ஆகல, லேட்டா இருக்கு. சரி பரவாயில்ல மேம், கடவுள் எங்களுக்கு கொடுத்த குழந்தை எப்படி இருந்தாலும் நாங்க பாத்துக்கிட்டோம். அபார்ஷன்லாம் பண்ண வேண்டாம். இதுக்கு மேல உங்க சாய்ஸ் தான். நான் அதுல போயிட்டு தலையிடுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆஸ் a டாக்டர் நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி நீங்க பாத்துக்கோங்க. சரி மேம். சரி, ஃபைல்ல மாத்திரை என்னெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எழுதி அங்க கொடுத்துருக்கேன். மெடிக்கல்ல வாங்கிட்டு போங்க. கரெக்டா டேப்லெட்லாம் போட சொல்லிருங்க. ஓகே மேம். சின்ன பொண்ணு ஏந்திரி வா. எங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு ஆவாது நம்ம பிள்ளைக்கு. ரியாலியா எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கவ அதே மாதிரி ஹெல்த்தி பேபியா பறக்கும். கடவுள் தானே நம்மளுக்கு இந்த குழந்தைய கொடுத்திருக்காரு, அவரே பாத்துக்கிடுவார். ஏந்திரி, நம்ம பிரேயர் பண்ணலாமே. சரிங்க. ஏந்திரி ஏந்திரி. தேங்க்யூ மேம், நாங்க பாத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் வரோம். தேங்க்யூ மேம். சரி வா போலாம். மேம், எவ்வளவு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் பாத்தீங்களா? இங்க எவ்வளவு கேஸ் வருது. நம்ம இப்படி சொன்னா ஹஸ்பண்ட் தான் முதல்ல சரி ஓகே கலச்சிரலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இவரு இல்ல நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லாரு பாருங்க. அவங்க கூட கொஞ்சம் பயந்து அழுகுறாங்க. இவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசாரு. ஆமா சுகன்யா, ஆனா இப்படிப்பட்ட கேஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்க பிலீவ் பண்றதுக்கே குழந்தை நல்லபடியா பிறக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கையில எதுவும் இல்ல. மெடிக்கல் டேர்ம் படி நம்ம சொல்றது சொல்லிட்டோம். இதுக்கு மேல அவங்க இஷ்டம். வேற எந்த ப்ராப்ளம் இல்லல, growth கம்மியா இருக்கு. அது எப்படி பிறந்தாலும் அவங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? ஆமா மேம். டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு மேம்? 350 வாங்குங்க. ஓகே மேம்.